இந்த மாதிரி செலியன் ஆகாஷ அடிச்சது தப்புன்றத பாக்க எவ்வளவோ அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்றாங்க. ஆனா செலியனும் இன்னொரு முறை மட்டும் இனியா அவன் கூட பேசினான்றது விஷயம் தெரிஞ்சிச்சு, அவ்வளவுதான், நான் அவனை கொல்லாம விட மாட்டேன், அவனை கண்டம் தொண்டமா வெட்டி போட்டுருவேன்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு ரொம்பவே கோவப்பட்ட பாக்கியாவும் செம்மையா ஆத்திரத்தோட அவங்களோட கண்ணத்துல பலார்னு ஒரு அறைய விடுறாங்க. அப்போ இதை பார்த்துட்டு வீட்டுல இருக்கவங்க அத்தனை பேருமே ஷாக்ல நின்றுட்டு இருக்கா. ஆனா கோபியோ என்ன தைரியம் இருந்தா நீ என் பையனை அடிச்சிருப்ப, அவன் சொன்னதுல என்ன தப்பு, அந்த மாதிரி ஒரு கீழ்த்தனமான ஆளை காதலிச்சது இனியாவோட தப்பு. ஆனா அவ பண்ண தப்புலாம் உனக்கு கண்ணுக்கு தெரியல, தேவையில்லாம அந்த தப்ப தட்டி கேட்ட என் பையன் தான் உனக்கு கிடைச்சானு சொல்லிட்டு செலியனுக்கு சப்போர்ட்டிவா பக்கத்துல போய் நின்றுட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஈஸ்வரியும் நீ பண்றது கொஞ்சம் கூட சரியே இல்ல பாக்கியா, வரம்பு மீறி நீ நடந்துட்டு இருக்க, என்னதான் செல்விய நீ உன்னோட ரெண்டு மாதிரி பார்த்தாலும் ஏன் அவளை உன்னோட குடும்பத்துல ஒரு ஆளாவே நீ நினைச்சாலும் அவ ஒன்னும் நம்மளோட குடும்பம் கிடையாதுன்றது உனக்கு ஞாபகத்துல இருக்கட்டும். எல்லாத்துக்கும் மேல அவ தகுதிக்கும் நம்ம தகுதிக்கும் ஏணி வச்சா கூட எட்டாதுன்றது உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா அது தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் செலியனை இப்படி தேவையில்லாம நீ அடிச்சு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட, அதனால ஒழுங்கு மரியாதையா நடந்ததுக்காக செலியன் கிட்ட நீ இப்ப மன்னிப்பு கேட்டே ஆகணும்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி தனக்கு சப்போர்ட்டிவா இந்த பக்கம் கோபியும் அந்த பக்கம் ஈஸ்வரியும் நின்றுட்டு இருக்கதை பார்த்துட்டு செலியனும் செம்ம தன்னாவட்டோட தான் பண்ணது சரிதான்ற மாதிரி பாக்கியாவை பார்த்து முறைச்சு பார்த்துட்டு இருக்கா. ஆனா பாக்கியாவோ இன்னுமே ரொம்ப பெரிய கோபத்தோட செலியனோட திமிர அடக்கிற மாதிரி இவ என் பையன், இவ என்ன தப்பு பண்ணாலும் அதை தட்டி கேட்கிற அதிகாரம் எனக்கு இருக்கு, இவ பண்ற தப்பெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம், ஏன்னா உங்களோட குணமும் அந்த மாதிரி ஒரு கேவலமான குணமா தானே இருந்திருக்கு. அந்த பையன் எவ்வளோ கஷ்டப்படுற பையனா இருந்தாலும் சரி, நல்ல பையன்றது உங்களோட வாயில இருந்தே நான் நிறைய தடவை கேட்டிருக்கேன். ஆனா இப்போ இனியா காதலிக்கிறான்ற ஒரு விஷயத்தை கேள்விப்பட்ட உடனேயே அவன் உங்களுக்கு ரொம்பவே அசிங்கமான பையனா போயிட்டானா என்ன? எல்லாத்துக்கும் மேல அவனோட எய்மை பத்தி நீங்க யோசிச்சு கூட பார்த்தாலும் அதை உங்களால பண்ண முடியாது, ஏன்னா அவன் அந்த அளவுக்கு ஒரு நல்ல பையனு எனக்கு தெரியும், அதை தான் இனியாவும் தெரிஞ்சிட்டு இருந்திருக்கா. அதனாலதான் இனியா அந்த பையனை காதலிச்சிருக்கா. நான் இப்போ இனியா காதலிச்சது ஒன்றும் சரின்னு சொல்ல வரல, ஆனாலும் அவ இந்த வயசுல இதை பண்ணனாலதான் எனக்கு கோபமே வந்துச்சு. ஒருவேளை இனியாவும் லைஃப்ல செட்டில் ஆகி அதே பையனை காதலிக்கிறேன்னு சொல்லி அவனை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லியிருந்தா நான் கண்டிப்பா அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்க கூட தயங்கி இருக்கவே மாட்டேன். ஏன் இப்போ கூட ஒன்று கெட்டு போகல, அந்த பையனும் லைஃப்ல முன்னேறி வரட்டும், என் இனியாவும் நான் நினைச்ச மாதிரி அவ ஏதாவது ஒரு கோல் அச்சீவ் பண்ணட்டும், நான் கண்டிப்பா அவங்க அதுக்கப்புறமாவும் காதலிச்சிட்டு இருந்தாங்கன்னா அவங்கள ஒன்று சேர்த்து வைக்க தான் போறேன்னு சொல்றாங்க. அப்போ இதை கேட்டுட்டு செம்ம அருவெறுப்போட கோபி என்ன பாக்கியா புரிஞ்சுதா பேசிட்டு இருக்கியா, அவனை பத்தி நான் யோசிக்கும் போதே எனக்கு உடம்புல கூசுது, அந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒருத்தன் அவன். ஏன் அவனோட வீட்டை போய் நீ பார்த்திருக்கல்ல, அது எவ்வளோ குட்டியா எவ்வளோ அசிங்கமா இருக்கும், எல்லாத்துக்கும் மேல அந்த தெருவை பார்த்திருக்கியான்னு சொல்லிட்டு அவங்க இருக்கிற இடத்தையும் அவங்க வீட்டையும் பத்தி கேவலமா பேச. ஆனா பாக்கியாவும் உங்களை மாதிரி ஒரு ஆளுக்கு இந்த மாதிரி இடம்லாம் கேவலமா தான் தெரியும், ஆனா எனக்கு அது முழுக்க முழுக்க உழைப்பாதான் தெரியுது, அவங்க எல்லாருமே உழைச்சி முன்னேறவங்க, அங்கே இருக்கவங்க அதே மாதிரி நம்ம என்ன கஷ்டப்பட்டாலும் அந்த கஷ்டம் நம்மளோட பையனுக்கு வரக்கூடாதுன்றதுக்காக முழுக்க முழுக்க அதை பற்றியே யோசிச்சு தன்னோட தேவைகளை கூட பூர்த்தி பண்ணிக்காம அந்த மாதிரி ஒரு இடத்துல கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அதை பார்க்கும்போதே எனக்கு உழைப்பு தான் கணக்கு தெரியுது, உங்களை மாதிரி அசிங்கமான ஆளுங்களுக்கெல்லாம் அது எங்கே புரிய போகுது, நீங்களும் ஒரு நாள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்பட்டாதான் அங்கே இருக்கவங்களோட கஷ்டம் என்னன்றது உங்களுக்கு புரியும். உங்களோட அப்பா அம்மா உங்களுக்கு சொத்து சேர்த்து வச்சுட்டாங்கன்னா உங்களுக்கு தலகணம் அதிகமாயிடுமோ, அந்த மாதிரி இடத்துல இருக்கவங்களா உங்களுக்கு அசிங்கமான ஆளாக போயிடுவாங்களா என்னன்னு சொல்லிட்டு சொன்னது மட்டும் இல்லாம இப்போ உங்களோட பிசினஸ் நல்லா போறதுக்கான காரணமே அந்த மாதிரி ஆளுங்க தான். அந்த மாதிரி ஆளுங்க மட்டும் இல்லனா நீங்க இந்நேரம் நடு தெருவுல தான் நின்று பிச்சை தான் எடுத்துட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு கோபிய செம்மையா அசிங்கப்படுத்தி பேசுறது மட்டும் இல்லாம ஈஸ்வரி கிட்டையும் இப்போ உங்களோட பேர்ல ஒரு ரெஸ்டாரண்ட் நடந்துட்டு இருக்கே, அந்த ரெஸ்டாரண்ட்ல வேலை செய்யறவங்க அத்தனை பேரும் அந்த மாதிரியான ஒரு இடத்துல இருந்து வந்தவங்க தான், அவங்க மட்டும் நம்மளோட ரெஸ்டாரண்ட்ல எனக்கு உதவியா வேலை செய்யலன்னா என்னால கூட இந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு வந்திருக்க முடியாது. உங்க பையன் என்னை விட்டு போயிருந்தப்பவே நம்மளும் நடு தெருவுக்கு வந்து சோத்துக்கு கூட வழி இல்லாம யாருக்கிட்டையாவது கையேந்தி தான் நின்று இருக்கணும். ஆனா இப்போ அது எதுவும் நடக்காம இருக்குன்னா என் கூட பக்கபலமா இருக்க அந்த மாதிரி இடத்துல இருக்க ஆளுங்க தான் சொல்லிட்டு இப்போ பாக்கியா இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கிறதுக்கு முழு காரணமே அவங்க அசிங்கமா பேசிட்டு இருக்க ஆளுங்க தான் சொல்றாங்க. இதை கேட்டுட்டு ஈஸ்வரியும் செம்ம தன்னாவட்டோட என்ன இருந்தாலும் நீ அவளுக்கு முதலாளின்றத மறந்துட்டியா, அவ இந்த வீட்டுல வேலைக்காரியா வேலைக்கு சேர்ந்துட்டு அதுக்கப்புறமா இப்பவும் உனக்கு ஹோட்டல்ல வேலைக்காரியா தான் இருக்கா, அதனால ஒரு வேலைக்காரியோட பையனெல்லாம் என்ன
என்னால என் பொண்ணு கூட சேர்த்து பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு கோபி பேசிட்டு இருக்க. ஆனா இந்த மாதிரி சொன்ன உடனேயே இங்க பாருங்க, நான் ஏற்கனவே 3வது ஹோட்டல்ல திறக்கிறதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கும் மேல இதுக்கு முன்னாடியே அந்த ஹோட்டலோட மேனேஜர் யாரு, எம்டி யாருன்றத முடிவு பண்ணிட்டேன். அது வேற யாரும் கிடையாது, என் செல்விதான் சொல்றாங்க. இதை கேட்டுட்டு ரொம்பவே ஷாக் ஆன ஈஸ்வரியோ, என்ன பாக்கியா உனக்கு அறிவு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்க. ஆனா பாக்கியாவோ இதுக்கு மேல யாராவது ஒரு வார்த்தை வேற ஏதாவது தப்பா செல்விய பத்தியோ அவங்களோட குடும்பத்தை பத்தியோ அவங்க இருக்கிற நிலைமைய பத்தியோ பேசுனீங்க அப்புறம் நடக்கிறதே வேறன்னு சொல்லிட்டு, இங்க பாருங்க மிஸ்டர் கோபி, அவ்வளவுதான், நீங்க பேசுறது எல்லாமே போதும். இதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட என் முன்னாடி நின்று பேசக்கூடாது, அதுவும் இந்த வீட்டுல நின்று பேசக்கூடாது. ஒழுங்கு மரியாதையை இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க. இதுக்கு மேலே உங்களை என்னால இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட பொறுத்துக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு இவ்வளவு நாள் பொறுத்ததே பெருசுன்னு உடனடியா அவங்கள வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு கோபி, என்ன இந்த வீட்டுல இனியாவுக்கு தடையா நான் தான் இருக்கேன்னு சொல்லிட்டு என்னை இங்க இருந்து அனுப்பி வச்சுட்டு இனியாவையும் அந்த நம்ம வீட்டுக்குள்ள கூட வர தகுதியா இல்லாதவனையும் சேர்த்து வைக்க ட்ரை பண்றியான்னு சொல்றாங்க. ஆனா பாக்கியாவோ, போது வாய மூடுங்க, இதுக்கப்புறமா ஒரு வார்த்தை பேசக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டேன். ஒழுங்கு மரியாதையும் உங்களோட பெட்டி படுக்க எல்லாத்தையுமே எடுத்துட்டு வெளியே கிளம்புங்க. நீங்க இந்த மந்த்துக்கு கொடுத்தா உங்களோட ரெண்ட்டை உங்களுக்கு இப்பவே தந்துறேன்னு சொல்லிட்டு உடனடியா அவங்களோட பர்ஸ்குள்ள வந்து பணத்தை எடுத்து அப்படியே கோபியோட மூஞ்சில விட்டு எரிஞ்சிட்டு உடனடியா இந்த வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு மரியாதை கூட இல்லாம கோபியோட முகத்திலேயே அடிக்கிற மாதிரி பேச, இதனால கோபி செம்ம அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்னுட்டு இருக்க. ஆனா பக்கத்துல நின்னுட்டு இருக்க ஈஸ்வரியோ கோபிக்கு சப்போர்ட் பண்றதுக்காக பாக்கியா வித்துறதுக்காக வராங்க. ஆனா அதை கவனிச்ச பாக்கியாவும், நிறுத்துங்க, இதுக்கு மேல நீங்களும் ஒரு வார்த்தை கூட என்கிட்ட பேசாதீங்க, ஏன்னா உங்க மேல வச்சிருந்த மரியாதை எனக்கு சுத்தமா இப்ப போயிடுச்சு. உங்களை என்னோட அம்மா மாதிரி பாத்துக்கிட்டேன், ஆனா அந்த நன்றி கடன் கூட கொஞ்சம் கூட இல்லாம நீங்க இந்த மாதிரி ஒரு கேவலமான வேலையை பார்த்திருக்கீங்கல்ல. உங்களோட பையன் என்ன பண்ணாலும் அது உங்களுக்கு நியாயமா தானே தெரிஞ்சிருக்கு. பேசாம நீங்க உங்க பையன் கூடயே போயிடுங்க, இங்க இருந்து கஷ்டப்படணுன்ற எந்த அவசியமும் கிடையாது. ஏன்னா இது என் வீடு, என் வீட்டுல என்ன நடக்கணும், எது சரி எது தப்புன்றத நான் தான் முடிவெடுப்பேன்னு சொன்னது மட்டும் இல்லாம நீங்களும் வெளியே போக தயாரா இருங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக பார்க்க. ஆனால் செலியனும் கோபத்தோட பாக்கிய கிட்ட, அப்போ என்னம்மா நானும் இங்கேருந்து போயிட்டுமா, ஏன்னா உனக்கு தான் தனியாக இருக்கிறத ரொம்பவே பிடிக்கும், நீ சந்தோஷமா இதே வீட்டில் தனியாகவே இருந்துட்டு போன்னு சொல்லிட்டு, ஜெனி இதுக்கு மேலே என்னால் இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது, என்ன அவமானப்படுத்த இந்த வீட்டுக்கு நான் மறுபடியும் திரும்பி கூட வரமாட்டேன், நீயும் என் கூட சேர்ந்து வந்துரு, நம்ம போயிடலான்னு சொல்கிறாங்க. ஆனால் ஜெனியோ கொஞ்சம் கூட செலியன் எதிர்பார்க்காத ஒரு பதிலை சொல்கிறாங்க. அதாவது, செலியா இதுக்கு மேலே நீ சொல்கிற பேச்செல்லாம் நான் கேட்கணுன்ற அவசியம் கிடையாது, ஏன்னா நீ எவ்வளோ கேவலமான வேலையை பார்த்துட்டு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாம இருந்துட்டு இருக்க. எல்லாத்துக்கும் மேல பாக்கியா ஆண்டி உங்ககிட்ட எவ்வளவோ நீ பண்றது தப்புன்றத புரிய வைக்க ட்ரை பண்ணாலும் அதை நீ புரிஞ்சுக்கிற நிலைமையிலேயே கிடையாது இல்ல. சோ உன்ன மாதிரி ஒரு ஆள் கூட என்னால சேர்ந்து வந்து இருக்க முடியாது. எப்ப நீ திருந்துறியோ அப்ப என் கூட வந்து சேர்ந்து வாழு. அது வரைக்கும் நான் பாக்கியா ஆண்டிக்கு சப்போர்ட்டிவா இதே வீட்டுல தான் இருக்க போறேன். உனக்கு இங்க இருக்க பிடிக்கலனா நீ தாராளமா உங்க அப்பா கூடயும் உன் பாட்டி கூடயும் சேர்ந்து வெளியே போகலாம். ஏன்னா உன்னோட தப்பு எல்லாத்துக்கும் ஆமா சாமின்னு போறவங்க அவங்க தானே சொல்லிட்டு உடனடியாக அவங்க மூஞ்ச திருப்பிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போக. அப்ப இந்த மாதிரி ஜென்னி சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்காத செலியனும் அதிர்ச்சியில நின்றுட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம, என்ன அப்போ உண்மையாவே நம்ம தப்பு தான் பண்ணிட்டு இருக்கோமான்னு சொல்லிட்டு லைட்டா யோசிக்க ஆரம்பிக்காங்க. அப்ப கரெக்டா எழிலுமே 3 பேருக்குமே செம்மையா பதிலடி கொடுக்குற மாதிரி, உங்களுக்குலாம் எப்பதான் புத்தி வர போதுன்னு தெரியல, ஒரு தடவை பட்டாலும் நீங்க திருந்த மாட்டீங்கல்ல. ராதிகா ஆண்டியோட விஷயத்திலையும் இதே மாதிரி தான் நீங்க 3 பேருமே தப்பு பண்ணீங்க. அதனாலதான் அவங்க ஆசாசியா காதலிச்ச இந்த கோபி சாரை கூட வேண்டான்னு சொல்லிட்டு அவங்களோட லைஃபை பாக்குறதுக்காக இந்த வீட்டை விட்டு கிளம்பியே போயிட்டாங்க. ஆனா இப்போ இனியாவோட லைஃபையுமே காலி பண்றதுக்கான எல்லா ஏற்பாடையுமே செஞ்சிருக்கீங்க. ஒருவேளை அந்த பையனுக்கு மட்டும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா இனியாவோட நிலைமை என்னன்னு யோசிச்சு பாத்தீங்களா? இனியா பேசுறத வச்சே அவ அந்த பையனை எவ்வளவு காதலிக்கிறான்றது எனக்கு நல்லா புரியுது. ஆனா அவ மேல பாசம் வச்சிருக்கேன். அவ என்னோட பொண்ணு, பேத்தி, தங்கச்சின்னு சொல்லிட்டு தலையில தூக்கி வச்சு ஆடிட்டு இருந்த உங்க யாருக்கும் அது புரியலையான்னு சொல்லிட்டு அவங்களோட தப்ப எல்லாத்தையுமே புரிய வைக்கிற மாதிரி எழில் பேசிட்டு இருக்க. இதை கேட்டுட்டு 3 பேருமே அதிர்ச்சியில நின்றுட்டு இருக்கா. அதே மாதிரி இனியாவும் ரொம்பவே கோபத்தோட, உங்க எல்லாரையுமே நான் எவ்வளவு நம்பினா, உங்க எல்லார் மேலையும் நான் எவ்வளவு பாசத்தோட இருந்தேன், ஆனா உங்க யாருக்குமே என் மேல ஒரு துளி கூட நம்பிக்கையே இல்லைன்னு சொல்லிட்டு உடனடி அழுதுகிட்டு, இதுக்கு மேலேயும் உங்க யாரையும் எனக்கு பார்க்க கூட பிடிக்கலன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடி போக. இப்ப இதையுமே கேட்டுட்டு லைட்டா 3 பேருமே குற்ற உணர்ச்சி வர்ற மாதிரியே பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா திடீர்னு வாசல்ல வந்து ராதிகா நின்றுட்டு இருக்காங்க. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத கோபியும் ஷாக்கோட ராதிகாவை பார்க்க. ஆனா உள்ள வந்த ராதிகாவும், என்ன கோபி நீங்க மட்டும் காலேஜ் படிக்கும் போது உங்களுக்கு காதல் இதெல்லாம் தப்பா தோணலையா? நீங்க என்ன காலேஜ்ல தானே காதலிச்சீங்க, இப்போ வரைக்கும் உங்களுக்கு என் மேல காதல் இருக்குன்றது எனக்கே நல்லா தெரியும், ஆனா நீங்க ஏன் கொஞ்சம் கூட மெச்சூர்டே இல்லாம உங்களோட பொண்ணோட காதல ஒரு வில்லன் மாதிரி எதிர்த்துக்கிட்டு இருக்கீங்க? எல்லாத்துக்கும் மேல நீங்க ஒரு விஷயத்த மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம காதலிச்சுட்டு இருக்கும் போது நம்ம 2 பேரையுமே பிரிச்சாங்கன்றதுக்காக தான் நீங்க உங்க அப்பா மேல ரொம்பவே கோபத்தோட இருந்தீங்க. ஏன் அந்த கோபம் உங்களுக்கு கடைசி வரைக்கும்
போகாம தானே இருந்துச்சு. இப்போ ஏன் அதே தப்ப நீங்க ஏன் அதை விட ஒரு கேவலமான தப்ப நீங்க உங்களோட பொண்ணுக்கு பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல இதை கேட்டதுக்கு அப்புறமா தான் கோபி தான் எந்த அளவுக்கு ஒரு கேவலமான விஷயத்த பண்ணிட்டு இருக்கோம், அதுவும் நமக்கே தெரியாம நம்ம ஒரு மிகப்பெரிய தப்ப பண்ணிட்டு இருக்கோன்றத புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஈஸ்வரியோ இப்ப நீ எதுக்காக வந்த, இது என் குடும்ப விஷயம் சொல்லிட்டு ராதிகாவை திட்ட ஆரம்பிக்க. ஆனா ராதிகாவோ இங்க பாருங்க, நான் எதர்ச்சியா தான் இங்க வந்தேன், பாக்கியாவை பார்க்கலான்னு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனா அவங்க அங்க இல்ல, செல்விக்கும் பாக்கியாக்கும் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட்ல பேசிட்டு இருக்கிறத கேள்விப்பட்டு தான் நான் இங்க டைரக்டாவே வந்தேன். இங்க வந்ததுக்கு அப்புறமா தானே நீங்க பேசுறது எல்லாத்தையுமே கேட்டதுக்கு அப்புறமா தானே நீங்க எல்லாரும் என்ன தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க, அதனால பாக்கியா என்னெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு எனக்கு புரிய வருது. உங்களால கடைசி வரைக்கும் பாக்கியா மாதிரி ஒரு தங்கத்தை புரிஞ்சிக்கவே முடியாதுன்றத மட்டும் என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியுதுன்னு சொல்லிட்டு இதுக்கு மேல உங்களை பார்க்க கூட எனக்கு அருவருப்பா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு கோபி, செலியன், ஈஸ்வரின்னு சொல்லிட்டு 3 பேரையுமே செம்மையா அசிங்கப்படுத்திட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. சோ கைஸ், ஒரு வழியா பாக்கியா, எழில், ராதிகான்னு சொல்லிட்டு ஏன் இனியா கூட இவங்க 3 பேரும் எந்த மாதிரி ஒரு கேவலமான வேலையை பார்த்துருக்காங்க, அதில் கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியுமே இல்லாமல் இருந்திருக்காங்கன்றத புரிய வைக்கிற மாதிரி பேசியிருக்காங்க. ஸோ இவங்க இப்பயாவது கொஞ்சமாவது அவங்களோட முட்டாள்தனத்தை புரிஞ்சுக்கிட்டு தான் செய்யறது தப்புன்றதையும் புரிஞ்சுக்கிட்டு நடந்த விஷயத்துக்காக செல்விக்கிட்டையும் அவங்களோட பையன்கிட்டையும் மன்னிப்பு கேட்பாங்களா, அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கூட திருந்தாம அவங்க பண்ணதுதான் சரின்ற மாதிரி எல்லாரையுமே எப்பவும் போல கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்க போறாங்களா. ஒருவேளை அப்படி மட்டும் இருந்தாங்கன்னா இதுக்கப்புறமா பாக்கியா அவங்கள எப்படிதான் ஹேண்டில் பண்ணா நல்லா இருக்கும்னு உங்களோட கருத்துக்கள் என்னன்றத ஞாபகமா கமெண்ட்ல சொல்லிருங்க.